ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த சித்திரை மாதம் வந்துச்சுனாலே நம்ம ஊர் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். நம்ம ஊர் சித்திரை திருவிழா எப்படி இருக்கும் தெரியுமா? வாங்க வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்க்கலாம். நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு தான் வந்திருக்கேன். இன்றைக்கி சித்திரை மாதம் பிறப்பு இல்லைங்களா, அதனால் இங்கே வந்து சித்திரை மாதம் பிறந்தாலே தொடர்ந்து ஒரு 7 நாளைக்கு இங்கே கோவிலில் விசேஷமான பூஜைகளும் திருவிழாக்களும் நடக்கும். இன்றைக்கி நம்ம கோவிலில் வந்து சாமியை பார்த்துட்டு தீபத்தை போட்டுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற கடை தெருவில் தான் சுற்றி பார்க்க போகிறோம். கோயிலில் விளக்க போடலான்னு பார்த்தா ஒரே கூட்டங்க, க்ரௌடு அதிகமாக இருந்தது. விளக்கு கூட ஏற்றுறதுக்கு நமக்கு இடம் கிடையாது. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா க்ரௌடு அதிகமாக இருந்தது. சாமியுமே நம்ம உள்ளே போய் பார்க்க முடியல. இந்த கோவில் எங்கே இருக்குன்னா விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம். இங்கே தான் வந்து இந்த கோவில் இருக்குது. இது வந்து ஆஞ்சநேயர் கோவில். இது வந்து வருஷத்துக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா இந்த கோவில் வந்து இந்த சித்திரை மாதத்தில் ஆரம்பிக்கும். இந்த சித்திரை மாதத்தில் முதல் நாள்லேருந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 7 நாள் வந்து இங்கே வந்து திருவிழா நடக்கும். இந்த 7 நாள் திருவிழாவும் பார்த்திங்கன்னா அவ்வளோ கோலாகலமாக இருக்கும். இங்கே திண்டிவனம் சுற்றி இருக்கிற கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு கம்பல்சரி வந்துடுவாங்க. நான் பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் பிறந்து இது முதல் நாளுன்றதுனால இன்றைக்கி மாதப்பிறப்பு வேறு. அதனால் நானுமே கோவிலுக்கு இன்றைக்கி கிளம்பி வந்துட்டேன். வந்து சாமியை தான் பார்க்க முடியல. கூட்டத்தில் அவ்வளோ வந்து கூட்ட நெரிசலில் குழந்தைங்கள வச்சு என்னால் வந்து உள்ளே போய் பார்க்க முடியல. வெளியவே நான் தீபத்தை போட்டுட்டு கோவிலை வந்து ஒரு 3 சுற்று சுற்றிக்கிட்டு அப்புறமா கோவிலில் கொஞ்சம் நேரம் குழந்தைங்கள வச்சுட்டு உக்காந்துட்டு அப்படியே குழந்தைங்கள கூப்பிட்டுட்டு அங்கே இருக்கிற கடை தெருவெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு கிளம்பியாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா கோவிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடை தெருவுங்க தான். வெறும் ஸ்நாக்ஸுங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான இந்த ஃபேன்சி ஐட்டம், வீட்டுக்கு தேவையான திங்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த 7 நாளில் இங்கே நமக்கு கிடைக்காத ஐட்டமே கிடைக்காதுங்க. எல்லாமே நமக்கு இங்கே கிடைக்கும். இங்கே வர பாதி கூட்டம் கோவிலுக்கு சாமி கும்பிட வராங்களோ இல்லையோங்க, இங்கே இருக்கிற கடை தெருவை சுற்றி பார்க்குறதுக்கோசரமே இங்கே இருக்கிற சுற்றி வட்டாரத்தில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற ஜனங்க அத்தனை பேருமே வந்துடுவாங்க. இந்த 7 நாளுமே பார்த்திங்கன்னா தொடர்ந்து வர ஜனங்களுமே இருக்காங்க. இங்கே சுட சுட போடுற ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கோசரமே நிறைய பேர் வந்து இந்த இடத்துக்கு வருவாங்க. இங்கே 7ஆவது நாள் நடக்கிற திருவிழாவில் கடைசி நாள் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற கோவிலுக்கு பேக் சைடில் இருக்கிற அந்த குளத்தில் பார்த்திங்கன்னா தெப்பம் விடுவாங்க. அது தாங்க இருக்கிறதுலே ரொம்ப ஹைலைட்டு. அது பார்க்குறதுக்கோசரமே அந்த கடைசி நாளும் பார்த்திங்கன்னா ஜனம் பயங்கரமாக இருக்கும். அதுவும் கரெக்டாக நைட்டு ஒரு 12 மணிக்கு மேலே நடக்கும். அப்பயும் பார்த்திங்கன்னா இந்த இடம் கூட்டமாக தாங்க இருக்கும். இங்கே வந்து நம்ம ஃப்ரீயாக பார்த்துட்டு போகவே முடியாது. இருக்கிற கொஞ்சம் இடத்துலே பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்கும். சைடில் பார்த்திங்கன்னா அன்னதானமும் போட்டுட்டு இருந்தாங்க. நம்ம பார்த்திங்கன்னா எந்த அன்னதானமும் வாங்கலை. ஏன்னா கூட்டத்தில் குழந்தைங்களை இட்டுட்டு போய் நம்மளால் எதுவும் வாங்கவும் முடியாது. அதனால் கடை தெருவெல்லாம் 1 by 1 என்னென்ன இருக்குன்னு அப்படியே நாங்களுமே பார்த்துட்டு லைனாக நடந்து போய்கிட்டே இருந்தோம். கூட்டத்தில் வந்து நம்மளால் வேகமாகவும் நடக்கவும் முடியல. நான் எவ்வளோ பொறுமையாக நடக்கிறேனோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடி அவ்வளோ க்ரௌடு இருந்தது. இந்த கூட்டத்தை பார்த்தா இன்னும் காணாததை பார்த்த மாதிரி கூட்டம் அப்படி கடையாக நிற்குங்க. ஒரு கடை கூட விடாமல் ஜனங்க அந்தந்த கடையிலையும் ஒரு 10 பேராச்சும் நிற்பாங்க. ஒருத்தர் வாங்குகிற திங்ஸுக்கு அவங்கள சுற்றி 10 பேர் நிற்பாங்க. நம்மளையும் வாங்க விட மாட்டாங்க, நம்மளையும் பார்க்க விட மாட்டாங்க. அப்படி பார்த்திங்கன்னா ஜனங்க நின்றுட்டுருக்கோம். அப்படி என்ன தான் கிடைக்காத பொருள் ஒன்றும் இல்லைங்க. என்னமோ புதுசாக எல்லாம் இதை விட்டால் இதோட வாங்கவே முடியாதுன்ற மாதிரி ஜனங்க ஒரு கடையிலையும் நின்றுட்டுருப்பாங்க. வருஷத்தில் ஒரு நாள் எங்கள் வீட்டிலலாம் இட்டுட்டு போகிறதுக்கே என்னுடைய ஹஸ்பண்ட்லாம் திட்டுவார். இந்த கூட்டத்துலையா போகணுன்னு சொல்லி கூட்டுட்டு கூட ஒரு வருஷம் போக மாட்டார். இருந்தாலும் பசங்களை கூப்பிட்டு என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நான் போயிட்டு வருவேன். ஏன்னா இந்த கூட்டத்தை பார்த்தாலே அவருக்கு அவ்வளோ அலர்ஜி. அதனால் இந்த கூட்டத்திலலாம் போகணுமான்ற மாதிரி கேட்பார். இந்த ஈடு என்னமோ நினச்சாருன்னு தெரில, எங்கள் கூட அவருமே கிளம்பி வந்துட்டார். பொறுமையாக நாங்கள் எங்கள் கூடயே நடந்துட்டு கடை தெருவெல்லாம் பார்த்துட்டு வந்தார். பசங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொன்னார். குட்டி குட்டி குழந்தைங்க விளையாடுற மாதிரி அழகாக ரங்கராட்டினெல்லாம் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா போட்டு வச்சுருந்தாங்க. கொஞ்சம் சின்ன பிளேஸ் தான் பார்த்திங்கன்னா அதிலே ஒரு 2-3 இது போட்டு வச்சுருந்தாங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா நிறைய பேங்கிள்ஸ் கலெக்ஷன். எப்போவுமே வந்து பேங்கிள்ஸ்லாம் கம்மியாக தான் இருக்கும். இந்த வளையல் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா அவ்வளோ நிறைய வந்தது. அந்த ரோடு சைடு ஃபுல்லாகவே அந்த 2 கிலோமீட்டருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 கடைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேங்கிள்ஸ் தான் அதிகமாக இருந்தது. அதுவுமே இந்த எல்லாமே ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. ஆனால் நான் எந்த பேங்கிள்ஸும் வாங்கலைங்க. அப்படியே கண்ணால் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு.
பசங்களுக்கு மட்டும் அவங்கவுங்க கேட்ட ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கி கொடுத்தோம். மற்றபடி நாங்கள் இந்த திருவிழாவில் எந்த பொருளுமே வாங்கலை. நான் ஒரே ஒரு ஸ்லிப்பர் மட்டும் வாங்கினேன். ஏன்னா பார்க்குறதுக்கே அது ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே மாதிரி ஒரு பிளாக் கலரில் ஒரு ஹேண்ட்பேக் பார்த்தேங்க. ஒரே ஒரு பீஸ் தான் கிடச்சி. அதில் குட்டி டேமேஜ் இருந்தது. அதுவுமே நான் பார்த்துட்டு சரி இவ்வளோ காசு கொடுத்து எடுத்தேன்னா இந்த பேக் வீணாகிட போகுதுன்னு அதையுமே வச்சுட்டேன். மற்றபடி நாங்கள் எதுவுமே வாங்கலை. இந்த திருவிழா பார்க்கும்போது எனக்கு எங்கள் ஊர் தாங்க ஞாபகம் வரும். ஏன்னா எங்கள் ஊர் சொல்லவே வேண்டாங்க. எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை. என்னுடைய சொந்த ஊர், பிறந்து வளர்ந்து நான் படிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வேலை செய்கிறதுனால இங்கே வந்துட்டோம் நம்ம. இதனால் இந்த திருவிழா பார்க்கும்போதெல்லாம் எனக்கு திருவண்ணாமலை தாங்க ஞாபகம் வரும். இந்த கார்த்திகை தீபம் அதே மாதிரி அங்கே 10 நாள் திருவிழா நடக்கும். இந்த 10 நாளுமே எங்களுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போதுலாம் லீவ் விட்டுருவாங்க. 10 நாள் எங்கேயுமே தீபத்துக்கு லீவ் விட மாட்டாங்க. ஆனால் திருவண்ணாமலையில் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த 10 நாள் ஸ்கூலுங்களுக்குலாம் லீவ் விட்டுருவாங்க. அங்கே இதே மாதிரி தாங்க. அங்கேயாச்சும் பரவாயில்ல, ஒரு 2 கிலோமீட்டர் அளவுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி கடைங்கள்லாம் நமக்கு பார்க்கும். ஆனால் திருவண்ணாமலை தீபத்தில் பார்த்திங்கன்னா கிரிவலம் சுற்றி முடிக்கிற வரைக்குமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கடை தாங்க. அந்த 16 கிலோமீட்டரும் பார்த்திங்கன்னா நமக்கு கடை தான் இருக்கும். கோவில் சுற்றி பார்த்திங்கன்னா எங்கே திரும்புகிற இடம்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கடை தான். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா இந்த 7 நாள் திருவிழாவே இங்கே அவ்வளோ கோலாகலமாக நடக்குது. இங்கே அவ்வளோ ஜனம் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு எங்கள் ஊர் திருவண்ணாமலை ஞாபகத்துக்கு வந்துடும். இதெல்லாம் பார்க்கும்போது எங்கள் ஊரை ரொம்பவே நான் மிஸ் பண்ணுறேங்க. இப்போ நடந்த தீப திருவிழா கூட நம்மளால் நம்ம சொந்த ஊருக்கு போக முடியல. அதனால் எனக்கு ரொம்பவே எங்கள் ஊரை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். அப்படியே பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் பாட்டில் வாங்கலான்ட்டு ஒரு ஷாப்பில் நின்னோங்க. இந்த பாட்டில் அவ்வளோ அழகாக அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிளாஸு போல், வெளியே பிளாஸ்டிக் மெட்டலில் இருந்தது. நமக்கு உள்ளே பார்த்திங்கன்னா கிளாஸு. குழந்தைங்களாம் ஹேண்டில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கீழே போட்டாங்கன்னா உடஞ்சிரும் பொழுது. அதை தான் அந்த கடைக்காரர்கிட்ட கீழே போட்டால் உடஞ்சிருமா நான் கேட்டதுக்கு, கண்ணாடி பாட்டில் கீழே போட்டால் உடையதாம்மா செய்யும்னாரு அவர். சரி இப்போ நம்மனா பார்த்து அதை ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஆனால் குழந்தைங்களுக்குலாம் ஸ்கூலுக்கோ இல்லை காலேஜுக்கோ எங்கேயுமே கொடுத்தா இப்போ முடியாது இல்லைங்களா. அதை பார்த்துட்டு அழகாக இருக்கேன்னு அதை அப்படியே வச்சுட்டேன் நான். இந்த இது குழந்தைங்களுக்குலாம் நிறைய டாய்ஸ் கலெக்ஷன் அதிகமாக இருந்தது. ஒவ்வொன்றுமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதே மாதிரி பசங்க படிக்கிற பசங்க அதுக்கேற்ற மாதிரியே டாய்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இருந்தது. அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் இந்த மாதிரி நமக்கு நிறைய இரும்பு பாத்திரம்லாம், அயன் பாத்திரம்லாம் கிடச்சிது. ஆனால் நாங்கள் எதுவுமே வாங்கலை. எல்லா கடையிலையுமே எல்லா ஷாப்லையுமே பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் 10 பேர் நின்றுட்டே இருக்காங்க. நம்மளால் அவங்கள விலை கேட்டு கூட நமக்கு என்ன ரேட்டுன்னு கூட கேட்க முடியுது. இந்த மாதிரி மண்பானை, உண்டி, மண்பானைகள் இதெல்லாமே நமக்கு நிறைய அங்கே கிடச்சிது. இருந்தாலும் நான் மண் கடாய் பார்த்தேன். அந்த கடாயில் பார்த்திங்கன்னா நமக்கு நான் சின்ன சைஸ் கேட்டேன். ஆனால் அவங்க பெருசாக தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரி அதுவுமே சரி வேண்டான்ட்டு வந்தாச்சு. நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம், அப்புறம் பார்த்திங்கன்னா கூடைங்க, அப்புறம் பீங்கான் ஜாடி, உண்டி, அப்புறம் கிளாஸ் ஐட்டம், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் பார்க்கும்போதே எல்லாமே வாங்கணுன்ற மாதிரி தான் இருந்தது. இந்த குட்டி குட்டி மண்பானைகள், இந்த குட்டி குட்டி சொப்பு சாமான் இதெல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. இதை பார்க்கும்போதே அங்கேயே நின்று பார்க்கணுன்ற மாதிரியே இருந்தது. அந்தளவுக்கு கலெக்ஷன்லாம் வேறு லெவலாக இருந்தது. இந்த ஷாப்பில் தான் பார்த்திங்கன்னா அழகாக ஒரு ஹேண்ட்பேக் ஒன்று பார்த்தேன். இது பிளாக் கலரில் செம்ம சூப்பராக இருந்தது. இதில் சின்ன டேமேஜ் இருக்குன்றதுனால அந்த பேக்கை அங்கேயே வச்சாச்சு, வேண்டான்ட்டு. வேறு பீஸுமே எனக்கு கிடைக்கல. அப்படியே சூடாக பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே இந்த பொட்டேட்டோ ரோல் மட்டும் ஒன்று வாங்கணும். அப்புறம் காலிஃப்ளவர் 65 ஒரு இது வாங்கணும். ஏன்னா இன்றைக்கி வாங்கினா எல்லாமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சுட்ட எண்ணெயிலே தான் நமக்கு சுடுவாங்க. எந்த ஸ்நாக்ஸ் வாங்கினாலும் இன்றைக்கி வாங்கினோன்னா ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். அதை சாப்பிட்டு அப்படியே உள்ளே நுழைஞ்சோம். இங்கே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ரங்கராட்டனெல்லாம் இருந்தது. பசங்களை கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். ரொம்ப தூரம் நடந்து வந்ததில் ரொம்பவே தண்ணி தாகமாக இருந்தது. அங்கே இந்த மாதிரி சோடா ஃபேக்ட்ரி இருந்தது. நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். அந்த சோடா ஃபேக்ட்ரியில் நம்ம ஆளுக்கு ஒரு பன்னீர் குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.